தேர்தலில் போட்டி போடணும்னு நினைக்கிறவங்ககிட்ட எல்லாட்டையும் பணம் இருக்குது, கோடி கோடியாக பணம் இருக்குது, லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, லட்சம் கோடி பணம் இருக்குது. அதுக்கு அவங்க டைரெக்டாக செலவழிக்க முடியாது, யார்கிட்டயா கடன் வாங்கணும். அதுக்கு ஒரு ஃபைனான்சர் தேவை. ஃபைனான்சர் மூலயமா கடன் வாங்குற மாதிரி காமிச்சிக்கிட்டு செலவழிக்கிற மாதிரி செலவழிச்சிட்டு நஷ்ட கணக்கு காமிச்சிருவாங்க. சினிமா படம் அப்படி தான் எடுக்கிறாங்க. நஷ்ட கணக்கு காமிக்கிறதுக்காக தான் சினிமா எடுக்கிறாங்க. அரசியலில் அப்படிலாம் செய்ய முடியாது. அரசியலில் வருமானம் தான் வரும். இன்றைக்கி ஒரு வார்டு கவுன்சிலர் பார்த்திங்கன்னா, கடந்த தேர்தலில் ஒரு வார்டு கவுன்சிலர் பகிரங்கமாக சொல்கிறார், 1 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் இந்த வார்டு கவுன்சிலருக்கு, நான் 3 கோடி ரூபா எடுத்திருக்கேன். லாபம். இது தொழில்துறை. இப்போ டாட்டா நிறுவனம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, தொடங்க போகிறாங்க. அந்த மாதிரி தொழில் கிடையாது அரசியல். அரசியல் லாபமான ஒரு தொழில். அடுத்த வீடியோவில் வரேங்க.